நேரம் லண்டனில் சரியாக 12:19 சமகால இலக்கிய நேரத்துக்குள் ஓடி செல்வோம். ஜெசி ஓகேயா? ஓம் பாணியக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தான் போய் வந்தான் அவிய கூட்டிட்டு போய் வந்தது எல்லாம் ஓகே. ஓகே. சோமா இருக்கிறா காலையில் சத்தத்தை காணும் அதான். ஓகே. ஓமம் ஓ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் விரையில மற்றபடி இல்ல ஜாம் ஓகே. நல்ல சுகம். நல்லது. கடவுளுக்கு நன்றியை சொல்லிக் கொள்வோம். நன்றி. இந்த ரோஸ் ரோஸ் ரோசா பூவே எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ரோஸ். அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துட்டே பார்த்த உடனே. எந்த பாட்டு? ரோஸ் ரோஸ் ரோசா பூவே ராமத்தேவுடைய கலைஞாளோட பொம்பளைய காட்டைக்கு போடு. அது அப்புறம் ரோஜா ரோஜா பூ நிறைய இருக்குல்ல பாட்டு ரோஜாவிலேயே. ரோஜா ரோஜா காதல் ரோஜா. அழகா இருக்கு. ஒரு அழகுதானே. நன்றி. நன்றி வாணியக்கா. நல்ல தகவல் செய்துனா பார்க்கணுமெண்டே உங்களோட மனதுல நீங்க உங்களை காணாம். அப்ப உங்களுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஒருத்தர் தரடி கண்டே போறாரு. இப்ப இவ்வளவு விஷயம் தெரியாது ஏன்னு நீங்க வந்துட்டீங்க. ஓகே. நான் இல்ல இத இந்த கண்ணாடியும் இப்ப எனக்கு தந்திருக்கேன் வெளியில போய் பாவிக்கிறதுக்கு. இல்ல என்ன இப்ப இளையண்டா நாங்க விடுற பிள்ளை கண்ணாடி இப்ப எனக்கும் தொடர்ந்து போட வேணுமென்று தந்தவர்கள். சரியா? நான் போடுறது இந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு தந்தவர்கள். இது பிறகு வாசிக்கக்குள்ள மட்டும் இடையிலெல்லாம் இல்லை. ஆனால் உண்மையிலே கூடாது அது. இப்போ நாங்கள் டிவி பார்க்கக்குள்ள இப்படி பூஞ்சி பார்க்குறோம். இப்போ ஃபோன் பார்க்கக்குள்ளேயும் அதை எடுத்து போட்டு வேற பார்க்குறோம். அந்த கண்ணுகளை பூஞ்சி அதை சுருக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். அப்போ நாங்களே பிள்ளைய விட்டு போட்டு நாங்களே போய் நின்றா ஒன்று தந்தவர்கள். கொஞ்சம் வெளியில போய் வெயில் வந்தானே வெளியில போய் பாவிக்கிறேன். அது சிலது என்ன ஏதோ விழுத்துற மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடி இந்த போட்டு. இல்ல அது பழக்கம் தொடர்ந்து எனக்கும் அது வீட்டுக்கு தொடர்ந்து போட சொல்ல எனக்கு அது பழக்கம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனா உண்மையிலேயே நாங்கள் பழகிட்டோம்னு சொன்னாலும் இப்ப நிறைய விஷயங்கள் இப்போ வெளியில போக்குள்ள கூட இப்போ சன்கிளாஸ் சிலர் ஸ்டைலுக்கு போடுவார்கள். ஆனா உண்மையில் அது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டு. அந்த சூரியனும் முகத்துல அந்த கண்ணுக்குள்ள நேரம் அடிக்கக்கூடாது சொல்லுவாங்க. மற்றது இந்த தூசி துரும்பெல்லாம் பட்டு தானே தும்மலும் அந்த கண்ணுக்குள்ளே எவ்வளவு டஸ்ட் போகும் தூசிகள். அந்த கண்ணாடி வெள்ளை கண்ணாடி வெளியில போனா கூழாயில கருப்பா வந்துடுது. அப்ப அது நாங்க தான் விடுற பிள்ளை ஒன்றும் செய்யல. அது செய்ய வேணும். கண்ணாடி நல்ல ஒரு இதானே அது பாவிக்க வேணும். அது சொன்னா இப்ப ஈவன் சிலர் சமைக்கக்குள்ள பாவிப்பார்கள். சரியா? அப்போ கேட்டனே ரெண்டு இல்லைல்ல பக்கத்தில் நின்று நாங்கள் தண்டுக்கலாம் அந்த எண்ணெய் எதுகள் பட்டுட்டாலும் பாதுகாப்பு தானே. நல்ல ஐடியா இல்லை அதுவும். போடாத ஒருவர் போடுவேன் சும்மா நார்மல் கண்ணாடி. என்னென்னா சமைக்கக்குள்ள தான் போடுறேன். அது பறக்க. சரி. அபிராமி அதை கேட்குறாரு. அவரை கொடுங்கோ. நன்றி வணக்கம். நன்றி. அவருக்கு பள்ளிக்கூடம் வெளியில போகிறார் மகன். போய் நாளே தான் பெரியவர் அதான் அந்த ஒழுங்குகள் செய்து கொண்டிருக்கிறார். ரங்க ஆயத்தம் எல்லாம் எடுத்துக்கொண்டு இது சார் அதான் முள்ளுக்கரண்டி எல்லாம் போட்டாரோ பெரிய முள்ளுக்கரண்டி எல்லாம். கண்டுட்டீங்களோ? கிரில் பண்ண போயிட்டமா இண்டே போயிட்டு நாளே தான் பெறுவார். அது கிரில் தான் பெருசு ஜோதிச்சான் இவர் என்ன. பெருசு. சரியா? நன்றி. போயிட்டு வரட்டும். பயணம் சுரப்படிய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கோ. நன்றி வணக்கம். நன்றி. அங்க ரெண்டு நன்றியா. சரி. நன்றி குட்டியே. போயிட்டு வாங்கோ. என்ஜாய் பண்ணுங்கோ. நன்றி வணக்கம். நன்றி வாங்க. இனி வரப்புற நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து கூறி நாங்கள் நன்றி வணக்கம். விட வர்றீங்களோ? இவ்வளோ நேரம் விட வெட்டி தானே இருந்த நீங்க. இப்ப நிக்கிறீங்க. இப்ப விட வராம நின்று சமகால இலக்கியம் பாக்குறீங்க. பிரச்சனை இல்லை. நான் என்ன இதுல நீங்க போடே சைட்ல அப்படி நிக்கிற சரியில்லை தான் பண்ணி செய்யலாம். சைட்ல ஆக்க நிக்கிறோம். நீங்க போடேக்க அப்படி ஒரு மாதிரி கிடக்குறோம். நான் நிப்பாட்டுவோம். மறைஞ்சு கொண்டிருக்கும். சரி. அது எந்த பிள்ளை தான். நான் நிப்பாட்ட வேணும். வீடியோவில் இருந்தவனும் செய்யலாது. வீடியோ இல்லாட்டா அதை பண்ணத்தான் வேணும். வீடியோ இல்லாம அந்த படங்கள் இருக்கு. சைட்ல எல்லாரும் நிக்கிறது ஒரு மாதிரி தெரியாது. ஊர்ல இருந்து படிக்கிற என்ன சர்வேஸ் பெரிய அவன் நல்ல வடிவா படிக்கிறான். அவையெல்லாம் அகலமா தெரியாம அந்த சைட்ல நிக்கிறது தெரியும். சரி. நான் இனிமேல் அதை பாக்குறேன். நன்றி. நன்றி அக்கா. நன்றி வணக்கம். சமகால இலக்கிய நேரமாக சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்தில் இருந்து ஏம் தங்கராஜா. இலக்கம் 231. வந்த இடத்திற்கே மீண்டும். நாங்கள் ஐரோப்பாவிற்கு வருவதற்கு முன் சனியார் முன்னரே வந்துவிட்டார் போலும். மனக்கோட்டை சுக்கு நூறாகியது. நினைத்தது நிறைவேறவில்லை. ஏறவிட்டு ஏணியை எடுத்தாற்போல இலவுகாத்த கிளிகள் மீண்டும் வந்த இடத்திற்கே அனுப்பி வைக்கப்பட்டன. உச்சி குளிர்ந்து அனுபவிப்பதற்கு முன் கூப்பிடும் தூரத்தில் நின்ற விதி உருக்குலைய வைத்தது. ஈவிரக்கமில்லா விதி.
சிங்கப்பூர் விமான நிலையத்திற்கு மீண்டும் வந்தடைந்தோம். இல்லை, வர வைக்கப்பட்டோம். அவர்கள் பார்வையில் நானும் துணவியாரும் இப்போது குற்றவாளிகள். இரு அதிகாரிகள், ஒருவர் அதில் தமிழ் தெரிந்தவர். மாறி மாறி கேள்வி கணைகள், அழுங்குப்பிடி கேள்விகள் இட்டு கட்டி பதில்களை கூறி அவர்களிடமிருந்து தப்பினோம் பிழைத்தோம் என. அடுத்த விமான நிலையமான இலங்கை கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு எங்களை கடத்தி விடுவதற்கான ஆயத்தங்கள் தடல் புடலாக நடைபெற்றது. இத்தனைக்கும் சிங்கப்பூரில் இருக்கும் முகவரை கடைசி வரைக்கும் காட்டிக் கொடுக்கவில்லை. அதிகாரிகள் வெருட்டியும் பின் பணிவாகவும் கேட்டாலும் அரைத்த மாவையே திருப்ப திருப்ப அரைத்தோம். நல்லதற்கு பொய் சொல்லலாம் எனும் தத்துவத்திற்கு உட்பட்டு சில பல பாரதூரமான விடயங்களை நாம் இருவருமாக சேர்ந்து வலிந்து மறைத்திருந்தோம். இந்த குறுக்கு விசாரணைகளை சமாளித்து கொண்டோம். குறுக்கு விசாரணை செய்தவர்கள் பிடுங்க முடியாத நிலையில் மேலதிகமாக தொடர்வதை கைவிட்டனர். இங்கேயே இத்தனை புடுங்குப்பாடு. கொழும்பு விமான நிலையத்தில் என்ன செய்ய போகின்றோம்? சங்கடங்கள் சூழ்நிலையை தத்தெடுத்தன. இத்தனைக்கும் மண்மீட்பு போர் உச்சத்தை தொடும் நேரம். ஆண் தெய்வம் பெண் தெய்வம் என இருவரையும் பார்த்து கொள்ளும்படி வேண்டிக் கொண்டோம். இத்தனைக்கும் இடைவிடாது 24 மணித்தியால தூக்கமில்லா பயணம். கண்களுக்குள் கிலோ கணக்கில் தூக்கம். உறங்க முடியாத நரக வேதனை. தேவையா வெளிநாடு என எண்ணத்தில் ஒரு மின்னல் மின்னி மறைந்தது. வெளிநாட்டு ஆசை பூண்டோடு அழிந்து விட்டது என்றே சொல்லலாம். கட்டிய பணம் போனதுதான். ஐரோப்பிய நாடுகளில் நாங்கள் வந்து இறங்கி விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்த சொந்தங்களின் நம்பிக்கையில் மண்வாரி போடப்பட்டு விட்டது. இதுவும் ஒரு குருட்டுலாக்கு என்றே சொல்ல வேண்டும். எமக்கு அந்த கொடுப்பனவு இல்லை என்ற பெருமூச்சுடன் ஸ்ரீலங்கா செல்லும் விமானத்திற்குள் பேந்த விழித்தபடி ஏறி உட்கார்ந்திருந்தோம். கொழும்பு விமான நிலையத்தில் என்னென்ன கேள்விகளை கேட்டு துளைக்க போகின்றார்களோ, பணம் புடுங்குவதற்காக அவர்கள் இல்லாத பொல்லாதவற்றையும் கூட சுமத்திவிடலாம் என நாங்கள் நினைத்தது போலவே நடந்தது. ஒரு அதிகாரி வந்தார். ஆங்கிலத்திலும் அரைகுறை தமிழிலும் வினாக்களை தொடுத்தார். சிறை என்றும் 4 மாடி என்றும் இடைக்கிடை வந்து போனது. இந்த நேரத்தில் ஒன்றை கூற வேண்டும். பெண்ணை கண்டால் பேயும் இறங்கும் என்பார்கள். அந்த பேயும் இறங்கியது. என் சட்டை பைக்குள் இருந்த டொலர்களும் அவர் கைக்கு மாறிவிட நாங்கள் வெளியில் வருவதற்கான பச்சை சமிக்ஞையும் காட்டப்பட்டது. எங்கே மேலும் வேறு அதிகாரி யாரும் வந்து பிரிச்சு மேய்வதற்குள் தப்பினோம் பிழைத்தோம் என முதல் இருந்த கொழும்பு தங்குமிடத்திலேயே வந்து தங்கிக் கொண்டோம். விதியின் குளறுபடிகளை எண்ணி கண்ணீர் வெளியே வராது உள்ளே அழுது கொண்டு தொடரும். நன்றி. பெண்ணை கண்டா பேமெண்ட் இல்லை. இப்போ இவர் சொன்னதில் பணத்தை கண்டால் புணமும் வாய் திறக்கும் என்று சொல்லிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் நடாமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 154 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. இவ்வுலகில் வாழும் சில பொருட்களை இரவல் வாங்கி அனுபவிப்பார்கள். ஒரு சிலர் புத்தகத்தையும், வீட்டு பாவனை பொருட்கள், வாகனங்கள், விதமான பொருட்களை இரவல் வாங்கி கொள்வார்கள். அதனை பிறகு திருப்பி பழக்கமாக்கியும் கொள்வார்கள். இதனை பழக்கமாக்கி கொள்ளும் சில சிறுவர்கள் வளர்ந்தும் அதனை தொடர்ந்து கைவிடாது பழகி கொள்வார்கள். இதற்காக ஒரு சிறு கதை. பக்கத்து வீட்டில் ஒரு வணக்கம் பாருங்க. ஜெயம் தங்கராஜ் அவர்கள் வந்தது தானே? நல்ல சத்தமா வந்தது. அப்ப இவர் மெதுவாக கதைக்கிறார். ஒன்றும் பண்ண முடியாது. நான் நினைக்கிறேன் நாங்க பதியே ஏதோ குறைவா வந்துட்டு தெரியல. அது அவற்றை பிரச்சனை. அவற்றை பக்கம் தான் அது வந்தது. ஏண்டா இங்கே எல்லாம் சவுண்டு ஓகே. வாணிமோகனுக்கும் நடாமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 154 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. இரவலால் திருத்தம். இவ்வுலகில் வாழும் ஓர் சிலர் சில பொருட்களை இரவல் வாங்கி அனுபவிப்பார்கள். ஒரு சிலர் புத்தகத்தையும், வேறு சிலர் வீட்டு பாவனை பொருட்கள், வாகனங்கள், இப்படி பல்வேறு விதமான பொருட்களை இரவல் வாங்கி கொள்வார்கள். அதனை பிறகு திருப்பி கொடுத்தும் விடுவார்கள். இதனையே சிலர் பழக்கமாக்கியும் கொள்வார்கள். இதனை பழக்கமாக்கி கொள்ளும் சில சிறுவர்கள் வளர்ந்தும் அதனை தொடர்ந்து கைவிடாது பழகி கொள்வார்கள். இதற்காக ஒரு சிறு கதை. பக்கத்து வீட்டில் ஒரு இளைஞன் எந்நாளும் வேலைக்கு போகும்போது மிதிவண்டியை இரவல் தரும்படி பக்கத்து வீட்டில் கேட்பான்.
அவர்களும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். பாவம் வேலைக்கு போகின்றான் தானே என்று சொல்லி கொடுத்து கொண்டு வந்தார்கள். சில வருடங்களின் பின்பு அந்த வீட்டுக்காரர் மிதிவண்டி கொடுக்க மறுத்து விட்டார்கள். அந்த வீட்டுக்காரர் தன் மனைவியிடம் ஏன் இன்று அந்த பையனுக்கு மிதிவண்டி கொடுக்கவில்லை எனவும், பாவம் அவன் ஏமாற்றத்தை எப்படி அவன் தாங்கிக் கொள்ளுவான், என்னால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை என சண்டை பிடித்தார் தன் மனைவியிடம். ஆனால் அவர் மனைவியோ, எதற்காக சண்டை போடுகின்றீர்கள், அவன் நல்லதுக்காகத்தானே நான் மறுப்பு சொன்னேன், நான் மறுப்பு சொன்னதால் பாருங்கள் அவன் என்ன செய்ய போகின்றான் என்று மனைவி சொல்லி கொண்டிருக்கும் போது வாசலில் மிதிவண்டி ஒன்று வந்து நின்றது. உடனே அந்த பையன் வந்து, ஆண்டி, எனது சம்பளத்தில் இதை வாங்கி உள்ளேன், வந்து பாருங்களேன் என்றபோது அந்த கணவன் மனைவியை பார்த்தும் மிகவும் சந்தோஷமாக, எல்லோருடைய முகத்திலும் மிகவும் சந்தோஷம் என்று சொல்லியும் அவனையும் பாராட்டி தன்னுடைய மனைவியையும் பாராட்டினார் அந்த பெரியவர். நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து. வணக்கம். சமகால இலக்கியம் யார் சொல்ல அனுப்பலையா? நடேசன் அவர்களே, என்ன இது ஆட்டுப்பட்டாலும் வானே இப்படி வரும் மேலண்டா. எனக்கு சில நேரம் இந்த பண்டிசை இப்படி ஆட்டுப்படைக்குதான் இந்த சத்தம் குறைவா வந்து சமகால இலக்கியம் அனுப்பினான் எங்க அதிபருக்கு. சமகால இலக்கிய நேரமான இல்லை, இங்க இல்லை, யூடியூப்ல இருக்குது. இருக்கு, யூடியூப் போட்டுக்கிறாரு வந்துட்டு. பிளே லிஸ்ட்ல இல்லை, பாருங்க பார்க்குறேன் நான், பிளேலிஸ்ட்ல இல்லை. தரவாப்பா பாருங்க, நான் ஒரு தரம் பார்க்குறேன், பார்த்துட்டு தான் போட்டுருக்கோம். யூடியூப்புக்கு போய் இல்லை, அங்கே போட்டால் எனக்கு இங்கே வந்து நான் இதில் இருந்து போடலாம். யூடியூப்பை கொஞ்சம் போட்டு அங்கேயும் போயிருக்கோம். இல்லை, அவர் போட இல்லை, அது யூடியூப்பில் போட்டு இங்கே போட இல்லை. பிளேலிஸ்ட் பிளேலிஸ்ட் வருவார். இலக்கியம் புதன் இருக்கு. சமகால இலக்கிய நேரம் தங்கராஜா 3 எங்கே உங்களோட இருக்குன்னு சொல்கிறீங்க? யூடியூப்பில் இல்லை, இதில் வந்துருக்கு. யூடியூப்பில் போட்டு சரியும் போட்டுக்கலாம். யூடியூப் நம்பர் எல்லாம் போட்டுக்கலாம். யூடியூப்பில் .com போட்டு தரோட நாங்கள் தாங்க எங்கே காண இல்லை. ஓகே, தாருங்களா. வணக்கம், சொல்லி வாங்க. வணக்கம். கலைவாணி மூலக்கு நடாமுகளுக்கு அனைத்து பாங்களுடைய மந்திரி புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம். இது நான் 643. இது நான் அந்த செல்வி நித்யானந்த நிகழ்விலே நான் ஆற்றிய உரையை தருகின்றேன். புலம்பெயர் வாழ்வை தமிழ் வாழும் சரித்திரமடைத்த லண்டன் நாட்டில் ஈஸ்டாம் நகரத்திலே 1990ஆம் ஆண்டாக பூத்த இணையமே லண்டன் தமிழ் வானொலி. அடுத்த தலைமுறை நோக்கிய பயணத்தில் 10/6/90 தமிழ் மொழியாக தமிழ் அலையென முத்திரை பதித்தது. பாமுக இயக்குநராக அதிபர் நடாமுகன், கலைவாணி மோகன் உதவி இயக்குநராக, பாமுகர்களாக இளையோர் பெரியோர் நூற்றுக்கணக்கான இணையத்தின் தொகுப்பாளராக காலை சிந்தனை தொடங்கி இரவு பகலாய் ஆக்கங்கள் குறித்தல் சினமறு பாமுக கவி, பன்மொழி கற்போம், கவிதை நேரம், குடும்ப கோலியம், மருத்துவ நேரம், மரபு கவிதை நேரம், மற்றது மலர் செய்தி நேரம், பயணம் நிகழ்வு, மகரந்தச்சல் சந்தம் சிந்தும் சந்திப்பு நேரம் உட்பட இளையோரின் நிகழ்வு பாசமாகவும் பலதாகவும், ஞாயிற்றுக்கிழமை இளையோரின் நிகழ்வாகவும் அழகிய மலர்களின் நிகழ்வும் சிறப்பாக இடம்பெற்று முடியும்.
இந்நிலையினாலே நெதர்லாந்து உலகின் செல்வி நித்யானந்தன் செய்தியாளராக, கேள்விக்கணை தொகுப்பாளராக, சில சமயங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக கடமை வருவது மிகவும் பாராட்டுக்குரியது. இன்று வெஸ்ட்ரோடியோ UK லண்டன் தமிழ் மொழி பாமுக பொன்மாலை பொழுது VMB 470 சுய ஆற்றல் சங்கமம் கேள்விக்கும் சங்கமம் 550 சிறப்பு நல்வாக செல்வி நித்யானந்தன் இன்று யாழ் பொற்பதி அறிவாலயம் முறையிட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். வாழ்த்தும் நெஞ்சம் வாயார வாழ்த்தி மகிழ்விக்கின்றேன். நன்றி, வணக்கம். சூப்பர், நன்றி, வணக்கம். இது அன்றைய பொழுது செல்வது அதனுடைய பொன்மாலை சிறப்பு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எங்கே டேவிட் பிலிப்ஸ் அவர்கள் பக்கம் எதுவும் இல்லை. அவர் வர இல்லை. இன்னும் எங்கே போவதாச்சுன்னா வந்துட வேண்டாம், வர இல்லை. சரி, அப்போ அவர்களது ஆக்கங்கள் எதுவும் இல்லை. கேட்டதை சிறப்பான வாழ்த்துக்கள். கேண்டி உங்களுடைய எல்லா நிகழ்வுகளையும் போட்டு அது எழுதியிருந்த விதமே நல்லா இருந்தது. பிள்ளைங்கள் இருக்கும்போது அதனை பார்வையிடுகிறோம். இதுக்கு கிட்ட கொண்டு வந்தானே எங்களுக்கு பிடித்தீர்கள். அழகான உடனே வந்து எழுதி அனுப்பிட்டீங்க. நினைக்கிறேன் மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் மூவருக்கும். நன்றி, வணக்கம். ஜெயம் தங்கராஜ் அவர்கள் சொன்னார் தானே. ஜெயம் தங்கராஜ் அவர்களுடைய மீண்டும் அந்த இலக்கியத்தை கேட்டேன். அவர் அந்த தன்னோட பயணத்தை கூறியிருந்தார். எனக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டார். இவ மற்ற தேடல் இது வந்தது. தேடல் இல்ல, இது கடன் வேண்டி அந்த மாற்று கடன் என்ன சொல்றது, அதுக்கு லஞ்சம் இல்ல பாருங்க. இது அந்த கடன் வாங்குறது என்ன சொல்ற சைக்கிள் அதுகள் கொஞ்ச நாள் பாவிச்சுட்டே கொடுக்குறது. கொஞ்ச நாள் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 184 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து இரவலால் திருத்தம். நடந்த இல்ல உண்மையாக என்ன நடக்கிறது எங்களோட பாமுகத்தை பற்றி என்ன தெரியாம இருக்கிற ரேடியோல என்ன நடக்கிற விஷயத்த நான் எல்லாமாக எழுதி வச்சதை நான் சொன்னேன். அதை எல்லா நிகழ்ச்சியிலும் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எல்லா நிகழ்ச்சியிலும் தானே அந்த இது போஸ் அவரோட இதுதான் வேற இல்லை, வணிமற்ற இல்லாம விட்டுட்டீங்களா? எழுதி போட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு எனக்கு அது வர மாட்டேன். காலை நேர நிகழ்ச்சியில எல்லாம் வந்ததா? காலை நேர நிகழ்ச்சியில எல்லாம் சொல்லிட்டீங்க? அதெல்லாம் போட்டேன். நான் பிள்ளைகள நிகழ்ச்சிகள் எல்லாம் போட்டேன். காலம சிந்தனையில இருந்து முழுக்க போட்டேன். ஒன்றும் தவறவுடைய இல்லை. அது அவரோட இதைத்தான் நெஞ்சிருந்த வழிபட்டுட்டு அந்த நிகழ்ச்சி என்னண்டு எழுதுறாச்சு தெரியாவா? சொல் விளையாட்டு சொன்னீங்களா? சொல் விளையாட்டு, சொல் தேடல் சொன்னீங்களா? இல்லை, அது இல்லை. தமிழ்ல 2 நிமிஷம் சொல்லல. அதானே பெரிய ஹிட்டான நிகழ்ச்சி. வெட்டுக்குத்து சொல்லல. இப்ப வந்த வெட்டுக்குத்து இப்ப நிறைய விஷயங்கள் நினைச்சிருக்கிறேன் தானே. சரியா, நன்றி. இப்ப அன்றைக்கு ரஜினி நகுல் விட்டுட்டு போனார் தானே உண்டு. உண்மையில அது முன்னுக்கு வச்சு நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சொற்களை கண்டுபிடிச்சி 30 சொற்கள் கண்டுபிடிச்சிக்கிறேன். நான் என்னன்னு சொல்லக்கூடாதானே. அந்த பழமொழி ஒன்று தந்தவர் இல்லை ராகுல். உண்மையிலே நான் இந்த முன்னுக்கு இருக்கீங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து யோசிப்பேன், வேற என்ன எடுக்கலாண்டா 30 சொற்கள் அதுக்குள்ள வருகுதான்னு சொன்னாங்க. அது இப்போ ஜெயமலர் அவர்கள் எடுப்பார். எடுத்தா இப்ப சொல்லி அவுட் ஆக கூடாது. இல்ல அத பார்க்க இதுல என்ன இருக்குன்ற மாதிரி என்ன குற்றெழுத்துக்கள் கூடபடியா. ஆனா இன்றைக்கு அதுக்குள்ள பிடிச்சிருக்கிறேன். நீங்களும் வருது எழுதி வச்சு தேடுங்க. 30 சொற்கள் எடுக்கலாம் அதுக்குள்ள. சரி வாங்க, இப்ப அடுத்த ஒரு தட்டி கொடுத்தாங்க. வணக்கம். வாங்க, வணக்கம். நானும் இலக்கியங்கள் கேட்டு நிறைவேறது இலக்கியங்களும் அவரைய சைக்கிளிடவர் வேண்டி அதுகள் பற்றி ஒரு இலக்கியத்தை தந்திருந்தார். மற்ற ஜியா நடேசன் அவர்கள்
செல்வி நித்யானந்தன் அவர்களது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இலங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் ஆற்றிய உரையினை பற்றி தந்திருந்தார். வாழ்த்துக்கள் இருவருக்கும். ஜெயநடேசன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த சென்ற இடம் சிறக்கிறது மாதிரியான வேலைப்பாடுகளை செய்கிறீர்கள். இந்த வயதிலேயும் ஒரு முன்னோடியாக இருக்கிறீர்கள். அதுல சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, நீங்க வயதை கூறக்கூடாது, சரியா? நீங்க என்னத்தையும் சொல்லுங்க, வயதை சொல்லக்கூடாது. கோபம் இது உங்கள் நீங்க மற்றவர்கள் முன்மாதிரியா இருக்கிறீங்களே, அதை அதுக்கு சொல்லி செய்ய வேண்டும். என்ன சொல்லி, ஏன்னா மற்றவர்கள் நாங்களே சில வேலை அழுத்து போகும், ஐயோ இப்ப போய் வந்து களைச்சு போனோம், படுத்துடுவோம், இருந்துடுவோம் தான் நாங்க நினைப்போம். இந்த வயசுல எங்கட வயசுல நீங்க நாடு போட்ட கேட்கிறேன் ஜெயலலிதா. இப்ப இதுலயே ஒரு சொன்னாரு, நம்ப மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். நீங்க நினைக்கிறேன் தெரியல. இப்ப வயதை சொன்ன பேன் கோவிக்கிறீங்க. இல்ல இல்ல, நான் வயதை சொல்றேன். என்னது வயது தாண்டி நான் சொல்லல வாணி. மெட்ராக்களுக்கு வயதுன்னு சொன்ன உடனே வயது பெரு வயது போட்டுமே. ஏன் மெட்ராக்களுக்கு இப்ப அப்படி இல்ல, இப்ப மற்றாக்களை உங்களோட வயது இல்ல என்னக்குல்ல, அது நீங்க பெருமைப்படும். இல்ல அப்படி இல்ல, வயதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்ப நீங்க அடிக்கடி கோவிக்கிறது இல்ல இல்ல, மூத்தவர்கள் என்றாலே உங்களோட கோவம் பாருது. ஒரு முறை சொன்னீங்க, உங்களை மாதிரி மூத்தவர்கள், நான் மூத்தவர்கள் சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க. அது பெருமையாடும் இல்ல. ஏன் அத ஒரு பெருமையா சில பேர் மதிக்கிறேன் வாணி. மூத்தவரா நான் பல விஷயங்கள்ல பார்த்திருக்கிறேன். மூத்தவரா இங்க மதிச்சதை நான் காணேன். இல்ல அருமை தெரியல, அவர்களுக்கு அந்த அருமை தெரியல. நீங்க எங்களுக்கு பெரிய மதிப்பு. நீங்க எனக்கு முன்னோடியா, நீங்கள் எனக்கு ஒரு முன்மாதிரியா நான் சொல்லிக் கொள்ளுவேன். ஏனென்றால் இந்த போய் நாங்க அந்தந்த இடங்களுக்கு போய் வந்து உற்சாகமாக எங்க நிக்கணும், அந்த இடத்துல நின்று அதை செய்யணும், எதை செய்யணும் என்று முதலே திட்டமிட்டு அந்த இடத்துல அந்த தேவையானதை செய்யறது. உண்மையில அதுக்கு ஒரு தனித்துவம், தனியான மன துணிவு வேணும். நீங்க அதை வச்சு வடிவா செய்யறீங்க. தனிப்பட நீங்க இயங்குற நான் நிச்சு பார்த்தேன் வாணிக்கிறேன். இன்னைக்கு ஜெயநடேசன் அவர்களால் எல்லாருமே எங்களால சில வழியில போறது. நாங்க குடும்பம், குட்டி, பிள்ளை, அப்பா நாங்க சொல்ற சாட்டிப்ப ஜான்சன் அவர்களுக்கும் எங்கட ஆண்டி ராஜஸ்பால் ஆண்டிக்கும் ஒரே வயசு, சரியா? எங்கட ஆண்டி ஜனவரி 1 பிறந்தவ, ஜான்சன் ஆண்டி February 5 பிறந்தவ, சரியா? ஆனா 2 பேரும் ஈக்குவல், அப்படியே எல்லா விஷயத்துலையும். அப்போ நான் 2 பேரையும் தான் யாரையும் சொல்லக்குள்ள அவங்க 2 பேரும் தான் அப்படி சொல்லுவேன். இவங்க 2 பேரையும் போல யாராலையும் இருக்கிறாங்களோ என்ன தெரியல, ஏன் எங்களால் இருக்க முடியாது. இப்போ எங்கள் ஆண்டியும் சொல்லுவார், அடி அவர் சொல்லுவார், ஜான்சன் ஒப்பச்சிட்டு தான் அவர் சொல்லுவார், அடி எனக்கு வயசு போச்சு, இந்த 82 வயசாச்சு, கால் நோவுது, கை நோவுது, அது செய்ய. ஆனால் சொல்லி அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு மருத்துவர்கள் 2 கவிதை எழுதியிருப்பார், ஒரு மருத்துவ 2 ஃபோட்டோ எடுத்திருப்பார், ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணியிருப்பார், ஏதாவது ஒரு பார்ட்டியில் இந்த என்ன மீட்டிங்கில் எப்படி நடக்கும். அப்போ நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க ஆண்டி, இப்போ ஏழாடு வரீங்க என்னண்டு. ஆனால் இதெல்லாம் போகிற வேறு, தடியெல்லாம் போகிற வேறு அப்பா இல்லை இல்லை, அது என்னன்னா நீங்கள் பெருமையாக எடுத்துக்கொள்ள வேணும். அறிவும் என்னோட அறிவும் பெருசன்றும் இல்லை, என்னால செய்யக்கூடியதான செய்து கொண்டிருக்கிறேன். இல்லை நானே நீங்கள் இனிமேல் கோவிக்கணும், பெருமையாக நாங்கள் பெருமையாக தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியணும், இவர் சொல்கிற இவர் சொல்லக்குள்ள யோசிக்கணும், இவர் இப்படியானவர், அப்போ என்ன மதிப்பாக தாரார், பெருமைப்படுத்துகிறார். அது மதிக்காத ஜனங்களை நீங்கள் மைண்டில் வைக்கிறீங்க, ஒரு பக்கம் வச்சு விடுங்க, ஒதுக்கி அந்த எண்ணத்தை எடுத்து விடுங்க. ஜெயநடேசன் அவர்களே, அவர்கள் மதிக்காதவர்கள், அவர்களுக்கு அதை நீங்க பெருசுபடுத்த, நீங்க அதையெல்லாம் பெருசுபடுத்துறீங்க. மதிக்காதவர்கள் எண்ணங்களை நீங்க பெருசுபடுத்துற மாதிரி அதை மதிக்க தேவையில்லை. ஒரு அழகாக ஒரு தானே என்னென்ன நீங்க நல்ல மதிப்போட இதுல இருக்கிறீங்க. பாமுகத்துல எங்க போனாலும் எழுத்தாளர் சங்கத்து வந்தாலும் உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதை நீங்க நான் இந்த பொன்மாலை பொழுது நடந்த நேரம் என்னத்துக்கான இந்த பொன்மாலை பொழுதுன்னு தெரியக்கூடிய இல்ல, தெரிய வேணும். என்னத்துக்கான இந்த பொன்மாலை, யாரால இது செய்யப்படுது, யார் இதுக்கு மூல காரணம், இது வந்து நாங்கள் ஏன் செய்கிறோம் என்று சொல்லி அதை இதன்றதுதான் எனது நோக்கமா இருந்த. நான் எந்த இடத்துல போனா அதை செய்யறேன். என்னோட நான் அங்க கைதடியில செய்ததுக்கு அப்படித்தான் செய்தேன். நான் பேசித்தான் மற்ற அகல விட்டேன். நான் என்னடா என்னத்துக்கான இந்த பொன்மாலை நடக்குது, யாரால நடக்குது, காணிக்க முதல் தொடங்கி அப்படி செய்தான். நான் என்னோட அண்டப்பட்டியில செய்ததுக்கும் அப்படித்தான் நான் சொன்னேன்.
நம்முடைய பொன்மாலை பொழுது அறிமுகப்படுத்தும் என்று சொல்லி அதான் முதல் அவர் எனக்கு தந்தார். அவருக்கு தெரியும். அப்ப அப்படியே அந்த முதல் அதை தெரிஞ்சால்தானே மற்றவர்களுக்கு தெரியும். அந்த பார்வையாளர்களுக்கு என்ன செய்யணும், என்னது காவலி செய்யணும்னு தெரியாம இருக்குமென்ற காவலிதான் நான் அதை அப்படி செய்தேன். நன்றி நன்றி. சிறப்பு. தொடருங்கள் சாந்தினி அவர்களே. நானும் நல்லது அதுதான் சொல்லுங்க. நேற்றும் கதைச்சினாங்க இல்லையா நடேசனவர்களே உங்களை பற்றி. நீங்க கேட்கையில பேர்தான் வந்து சொன்னீங்க கேட்கலையான்னு. நேற்றும் அதுல கால நிகழ்ச்சி முடிச்ச உடனே கதைச்சிருந்தோம். கவிதை உங்களோட கவிதையை பார்த்து கதைச்சிருந்தோம். அப்ப அந்த உற்சாரும் உற்சாகமும் என்றென்றும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பாக வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வாணியக்கா. வணக்கம் ராஜினி. வாருங்களா. கேட்டுக்கொண்டு வந்தேன். ஜெயந்தங்கராஜ் அவர்களுக்கும் ராணி சம்பந்தன் அவர்களுக்கும் ஞானேஸ்வரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். என்னென்ன சொன்னவங்க, என்னென்ன தலைப்புகள் வந்தது? ஜெயந்தங்கராஜ் அவர்கள் விமான இவங்களை பற்றி சொன்னார். ராணி சம்பந்தன் கொஞ்சம் கிட்ட வந்து ஆதரவு கேட்டு நீங்க சொன்ன மாதிரி பாஸ்கர் அந்த இரவல்களை பற்றி தான் சொன்னேன். சைக்கிள் பற்றி சொன்னார். இவர இரவல் சைக்கிள் ஞானேசன் அவர்கள் என்ன அங்க போய் வந்த நடந்ததுன்னு சொல்லி காமூத்திரம் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் சொல்லி நாங்க உண்மையிலேயே நான் கேள்வி நினைக்கிறீங்களா? உண்மையில உண்மை. சரி, நீங்க கேட்டீங்க தானே. சரி, ஜெயம் தங்கராஜ் அவர்கள் ஒரு பழமொழி சொன்னவர். சொல்லுங்க. அதை நான் திருத்தி சொன்னேன். இல்ல நீங்க இப்ப குதர்க்கமா சொன்னீங்க தானே. நான் கேட்கறது நினைச்சியா? இல்ல நீங்க சொன்னீங்க இப்ப என்ன நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றம் என கீழான்றது போல நான் கேட்கலன்னு நினைச்சியா? கேட்டிருக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க, அவர் என்ன பழமொழி சொன்னவர்? பழமொழியா ஓமானமா தெரியல. அதை நான் திருப்பி வேற சொன்னேன். அந்த இடத்துல இதை நீங்க போட்டிருக்கலாம்னு சொன்னேன். அவர் சொன்னதுக்கு அதை நான் சொன்னேன். என்ன சொன்னவர்னு சொல்லுங்க. அவர் சொன்னவர் பணமண்டால் பேயும் பாதரக்கும்னு சொன்னார். என்ன பெண்ணண்டா, சாரி, பெண்ணண்டா பேயும் பாதரக்கும்னு சொன்னார். ஆனா அதுக்கு அது சரி வராது. அவர் பணம் கொடுத்தபடி நம்ம நான் சொன்னேன் பணமண்டா பிணமும் பாதரக்கும். அந்த இடத்துக்கு இதுதான் சரியே தவிர அதை ஏன் போட்டாருன்னு தெரியல. பணம் அவர் நினைக்கிறேன் அவற்று வாய்ப்பை கண்டிதோ இல்ல நான் ஜோதிச்ச பெண்ண கண்ணாடி அப்புறம் காசை கொடுக்கதான் அவன் அக்செப்ட் பண்ணது. அப்ப அந்த இடத்துல இது வந்திருக்கலாமோ அண்டு. சரி, இது ஜெயன் தங்கராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் வந்து சொல்லிக் கொள்வேன். தங்கராஜ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வணிக்க நான் அவரையும் அப்பதை விட்டுட்டு நாம் அவர் மூன்றாவது சந்தர்ப்பத்துல இன்னைக்கு அந்த கவிதையை கதை தொடருது. மூன்றாவது நாளாக தொடருது. மூன்றாவது இலக்கியமா தொடர்ந்து கொண்டிருக்கிற பாவம் இலங்கை போனது நீ எங்க செல்ல போறாரு, எங்க வர போறாரு என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெயன் தங்கராஜ் அவர்களே நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, ராஜினியாக்காவுக்கு நன்றி. சும்மா ஒரு போட்டு பார்த்தோம். நன்றி. செல்வியக்கா வாங்க. ஐயோ, இப்ப போய் சொன்ன சொல்ல இல்லையப்பா. நீங்க சொன்னது படி நான் கேட்டேன். நான் கேட்கறேன்னு நினைச்சுக்கணும் கேட்டேன். நீங்க அவ சொன்னா கூட கடைசியில சொன்னதும் கேட்டேன். அப்ப சொல்லிருக்கணும் பட்டும் படாமலும் போனது சொல்லிருக்கலாம். கடவுளே, உங்களுக்கு ஏன் இப்படி கோவம் வந்துட்டு உச்சத்துக்கு? கொஞ்சம் போறங்க. நீங்க தூரத்துல நினைக்கிறீங்களா அல்லது உங்களோட குரல் அப்படியா? அன்றைக்கு கோமா இல்ல உங்களோட குரல் வந்து நான் நினைக்கிறேன் தடுமலை இருமலை தெரியல. அந்த சொப்டான குரல் இல்லைன்னு சொல்ல வரேன். கடவுளே, நன்றி வணக்கம். நல்ல சூட்டோட நிக்கிறோம். ராஜினிகா சாப்பிட்டு ஓடியாங்கோ. நன்றி வணக்கம். எங்கட வீட்டுக்காரரோட நான் எல்லாரும் இவருக்கு உண்மையிலே பாசமான ஆள்.
அனைவரும் சும்மா இருந்துட்டு படான்னு சொல்லுவார். எங்க சொந்தக்காரரால் என்னோட வந்திருந்தோம் கையொப்பு செய்வேன் பொறுமசாலியான ராஜினியா என்னண்டு இந்த மாதிரி செய்து கூட இருக்குதுன்னு சொன்னா அவன் சொல்லுவேன். அதுதானே எனக்கு என் அம்மா அதடி மாதம் இந்த கொஞ்சம் நினைச்சு மாவளை தட்டி தட்டி தந்தவன். சரி இப்பவும் அதே சொல்றாரு பொறுமையான ரஜினியாக்காண்டு. இப்ப சொல்லுகிறாருண்டா. ஓகே சரி ஏனண்டா அப்படி நான் எல்லாத்தையும் உண்மையிலேயே நான் கோவிக்கிறேன். அதுக்கு கவலையா இருந்தாலும் அது கோவிக்கிறேன். அப்படி இல்ல கோவம் வர வேணும். கோவம் வராட்டா நீங்க மனுஷர் இல்ல. ஆனா இப்போ கொஞ்சம் நான் என்ன தங்கச்சின்னு சொன்னா நேரம் பேசிக்கொடுவேன். கோவம் வரணும். கோவம் வராட்டா எல்லாத்துக்கும் நாங்க வந்து குரிய குரிய குற்றவாளி மடைய என்னோட பேசவும் மாட்டோம், அவ்வளவு கதைக்கவும் மாட்டோம். அது வயசு வரவைக்கு அப்படி வருது வரலையே. அவங்க சிலர் என்ன நடுக்கிழமை என்னத்தான் நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்ன வயசுன்றதுக்கு அப்பால அந்த உடல் மாற்றங்கள் நோய்கள் இப்ப இதெல்லாம் மைண்டுகள் மாறுறது அது இயற்கை தான். அது எங்களுக்கு அறியாம வரும் அது. சரி வணக்கம் மாணி. செல்வியக்கா வாங்க. வணக்கம். வணக்கம். எனக்கு தான் சரியான கடுப்பு ஏறிட்டுது. இவ்வளவு நேரம் கேட்டு கேட்டு கொண்டு இருந்துட்டு என்னத்த என்ன கூப்பிடாம விட்டு கேட்டு இருக்குங்க. கதைக்க நானும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு முடியத்தானே அப்புறம் எல்லாரும் நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி. அப்ப அவர்கள் கோவப்படார்கள்ன்றதுக்காக நானும் கோவப்படாமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறது நல்லது தானே. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் மணி இலக்கியத்தை. தங்கராஜா அவருடைய சிங்கப்பூர் டு கொழும்பு ஜியாக்காவினுடைய இது. ஆனா ராணி சம்பந்தருடைய இது கொஞ்சம் இடக்கிட எனக்கு அது விளங்கவும் இல்லை. அவருடைய இது சத்தம் குறைவா இருந்ததுனால கொஞ்சம் கேட்க கஷ்டமா கிடந்தது. அதான் அது என்னன்னு தெரியல. அவர்கிட்ட மட்டும்தான் அப்படி வந்தது. அவர் கொஞ்சம் கதைச்சது மட்டும் இல்லை. இதைத்தான் கதைச்ச மற்றது அவர் சொன்னது இரவல். அப்ப அந்த ஒரு சின்ன கதையோட சொன்னீங்க. நான் கேட்டேன் இரவல் திரும்பி சொல்லும் பொழுதுதான் நான் கேட்டேன். அது இந்த பெண்ணுக்கு ஏதாச்சும் நீங்கள் பணம் பண்ணாதான் பாதுகாக்கும். இல்ல ஜெயம் தங்கராஜ் அவர்கள் சொன்னது வந்து பணம் என்றால் பேயும் பாதரக்கும் சொன்ன பெண் என்றால் பேயும் பாதரக்கும். அப்ப நான் அந்த இடத்துல அப்புறம் அவர் பணத்தை பற்றி சொல்லக்குள்ள அப்ப நான் சொன்னேன் பெண்ணங்க பணத்தை கண்டதும் பணமும் நான் சிந்திச்சேன். அவர் துணைவியார் வந்தபடியா தச்சமயம் அதற்காக அவர்கள் இறங்கி இல்ல அந்த நேரம் அப்படி போயிட்டு பிறகு அவர் பணத்தை சொன்னாரல்லோ. பணத்தை பக்கெட்டுக்குள்ள வச்ச பிறகு அப்ப அந்த நேரம் தான் எனக்கு இது சிந்தனை தோன்றியது. அவர் வந்து அவன் அந்த பணத்தை கண்டுட்டு தான் பணமா இருக்கும். பணத்தை கண்டு தான் நீ எக்ஸப்ட் பண்ணவன்ட்டு இப்பதானே நடக்குது. இப்ப பிள்ளைங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாம் நடக்கும். மற்ற ஜெயாக்கா பொன்மலை பொழுது இதில் அந்த அவரிடம் அக்கா நீங்கள் இதை செய்யும் கொண்டு சொன்ன உடனே உண்மையில் அதை மனம் வந்து தானே எல்லாம் எழுதி கொண்டு வந்து செய்தது அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லா இதுவும் அவருக்கும் உடனே கிரகிச்சு எழுதியலாம போயிட்டுது. உடனடியாக இந்த சில இதுகளை அதில் இதண்டு அந்த வாசிச்சு உடனே பார்த்துருந்தோம்னு இருந்தால் சில என்னென்ன இதன்று பார்த்துருந்துருக்கலாம். அது அந்த டைமும் கிடைக்கலாம் போயிட்டுது. அல்லது சில புரோகிராம்களை விட்டு இருந்ததை சேர்த்திருந்திருக்கலாம். சிறப்பாக இருந்தது. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி வணக்கம். உங்களுக்கு நீங்களும் பல நேரம் இருந்தீங்கள். என்ன ஒரு 8 நிமிஷம் 1 மணி 2 மணியா போயிட்டு. மிக்க நன்றி அக்கா. நன்றி தர்ஜினி. நன்றி ரஜினி அக்கா. நன்றி சாந்தினி. நன்றி ஜானசனே. இலக்கியங்களேடி எல்லோருக்கும் மிக்க நன்றி. இன்றைய நாள் நேர நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. நன்றி வணக்கம். எடுத்துக்கொள்ளுங்க. சரியான கோபத்துல நிக்கிறீங்க. 2க்கு மேல 4 ரோஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இல்ல உண்மையா நான் இது கோவிக்கே இல்ல. நேற்று கொஞ்சம் நீங்க சத்தம் கேட்குன்னா நான் சத்தமும் போடுறது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த இதுல டேப்லெட் தானே நீங்க நிப்பாட்டிட்டு வாங்க. அப்புறம் நான் கதைக்கே இல்ல சத்தம் போட இல்லது. சத்தம் கேட்குறேன்னு சொல்லி நான் வந்துட்டு தான் அது உங்களுக்கு காலையில மேல தட்டத்து வாங்கினதுதான். நீங்க சொல்லிக்கலாம். சிறப்பாடையில ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் அந்த ஐபாட்ல வரையக்குள்ள மேலுக்கு பார்க்கலாம். அந்த சவுண்ட் இருக்கிற இடத்தை அவர் ஒருக்கா க்ரோஸ் பண்ணி ஒருக்கா கிளிக் பண்ணி விட்டாருன்னா அந்த சத்தம் வராது. என்னது நீங்கள் இப்பொழுது டேப்லெட்டுக்கு தானே வருவீர்கள். ஐபாட்டில என்னத்துல வந்த நீங்க
இப்ப வந்ததோ டேப்லெட் தான். அது நேற்று முதல்ல தானே வந்தீங்க? ஓ ஓ இதுல எனக்கு சுகம் இல்லை. அந்த மேலுக்கு சவுண்ட் அண்ட் இருக்குதானே, அதை ஒருக்கா கிளிக் பண்ணி விடுங்க. அது நிப்பாட்டிட்டேன். அது நான் என்ன அடிச்சு கொண்டே இருக்குமே டெலிபோனை தாண்டி அதை நிப்பாட்டியே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. இல்ல அது நிப்பாட்டி இருந்தா அது இந்த மியூசிக் தானே வந்து கொண்டே இருந்தது. மியூசிக் அந்த ஒரு மேளம் சத்தமா அதுதான். அது வந்து அந்த மேலுக்கு இருக்கும் பாத்தீங்கள் என்று சொன்னால் அதுல அந்த சவுண்ட் ஒன்று இருக்கும், அதை அமர்த்தி நீங்கள் என்றா சரியா இருக்கும். எந்த வளமையா அப்படி வரவே இல்லை தானே உங்களுக்கு? என்ன முந்தி டெலிபோன்ல ஒரு முறை வந்திருந்தது. அதுவும் கிட்டடியில இதுலதான் நம்ம வந்தபடியா வந்திருந்தேன்னு சொன்னீங்க. ஏன்னா இதுல ஏன்னா அதுல நான் வந்து வடிவா எல்லாம் ஃபுல்லா நிப்பாட்டுறேன். இதுல வந்து வாட்ஸ்அப் வைபர்ன்னு சொன்னா சும்மா அப்படி தட்டி விடத்தான் போகுது. அப்ப அதை எப்படி ஓன் பண்ணபடியா தான் இருக்குமோ தெரியாது. சரியான சவுண்டாகவும் அந்த எக்கோ பண்ணி மற்றவர்கள் கதைக்க விடாமல் ஒரு இதாக இருந்தது. நீங்க நேற்றைய நரவழியரப்ப கேட்டீங்களா தெரிஞ்சிருக்கு. கேட்டீங்கன்னா ரஜினிக்கு உங்களுக்கு அது அந்த அந்த என்ன மாதிரி விளையம் கொள்ளுவீங்க? எது அந்த சத்தம் தான் வந்து எக்கோ அந்த சத்தம் வந்து அது மேளம் அடிக்கிற மாதிரி தான். அது கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளையான்ட்டு. அது ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க, அதே நீங்கள் அமர்த்தி விட்டீங்களா? அது சிலவள கூடி இருந்ததோ தெரியாது அப்படியாண்டா. இல்ல இல்ல அது இவ சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் அது எந்த நேரம் நான் இப்படித்தான் வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப யாராவது இப்ப தச்சமையும் டெலிபோனிச்சாலும் இந்த குழப்பி விட்டுருமோன்ற கதை கிறுக்குறன்னு மெல்ல மாத்தான் கேட்க முடியும். அது நிப்பாட்டி இருக்கும். அது இல்ல 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 உங்களோட அந்த ஜூம்ல பஃபரிங் சத்தம் அப்படி கூட வந்தாலும் ஃபுல்லா நின்றாலும் அந்த பஃபரிங் சத்தம் வருமானு சொல்றோம். நீங்க இதை மியூட்ட சொல்றீங்க, மியூட்ட சொல்லுங்க பண்ணிக்கொண்டே இருந்த மாதிரி. அப்படி அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று நான் கேட்டுங்கண்டா தெரியும் அந்த பிள்ளை என்னான்ட்டு. சரி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் நேவிஸ் விழிச்சு கதவு கடை பூட்ட போறோம். நன்றி, வணக்கம். இல்ல நான் இப்பதான் வந்தேன். நான் காலையில 10 மணிக்கு தான் மகனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன் வர சொல்லி. அப்ப காலையில நச்சுக்கு சொல்லி போட்டு போவோம் சொல்லி போட்டு போவோம். அவர் 9 மணிக்கே வந்துட்டார். அப்ப என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. டக்குன்னு ஒரு மெசேஜ் கிடைச்சதா நீ மெசேஜ் நான் சொல்லியிருந்தேன் காலையில. அது மெசேஜ் டக்குன்னு மெசேஜ் போட்டுட்டு போயிட்டு இப்ப கொஞ்சம் திரும்ப தான் வந்து மகன் வீட்டுல சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தேன். வந்து போட்டு பார்த்து நீங்க கதைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரியா கூட்ட கோயில கடை பூட்டி சட்டர் இழுத்தாச்சு. நான் வந்து ஒரு விலகை திறந்துருக்கவும் ஓடி வந்துட்டேன். நான் இப்பதான் பார்த்து போட்டு பார்த்தேன். சட்டர் இழுத்தாச்சு. இந்த கொரோனா டைம்ல பின்னால வந்து சாமான் வாங்குவாங்கல்ல. ஓ அது மாதிரி அது போல பின்னால வந்திருக்கிறீங்க. ஒரு விலகையை திறந்து வைப்பாங்க. நல்லா போச்சு வாணி, நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா போச்சு. மருத்துவ நேரம் நல்லா இருந்து கேளுங்க. நீங்க தலையடி பற்றி சொல்லி இருந்தவர். தலையடிய பற்றியா? நடந்தது மருத்துவ நேரமா நல்லா போச்சு. எல்லாம் உண்டு, சூப்பர். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும். சரி, கேட்டு பாருங்க. நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு கஞ்சாவோட சந்திப்போம். கஞ்சா கூட எழுதிட்டீங்களா? கவிதை எல்லாரும் கஞ்சா இல்ல, அது இரவுக்கு தானே பப்ளிஷ் பண்ண சொல்லிருக்கிறேன். நாளை காலையில போடணும் நினைக்கிறேன், தெரியல. நாளை காலையில தான் போடணும். அப்ப பதிவேற்ற மாட்டாங்களா? நானும் யோசிக்கிறேன். இல்ல, இரவுக்கு போட்டு விடுங்க. இரவுக்கு போடுவோம். என்ன வாணி கவிதை தலைப்பு என்ன? கஞ்சாவா? அதுதான் நீங்க கேப்பீங்கன்னு பார்த்தது கேட்கல. ராமோனவர் போட்டு இருந்தவர் இப்ப பார்த்தேன் நான். அதிபர் போட்டு என்ன போட்டு கஞ்சாண்டு தான் போட்டு கிடக்குது. அதான் அப்ப நாங்க கஞ்சா அடிச்சு போட்டு தான். இல்ல 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 அந்த கஞ்சாவுக்கு பிறகு என்ன போட்டிருக்கிறார்? கஞ்சா என்று இப்ப நீங்க சொல்ற அந்த வரி அந்த அதை சொல்ல வர இல்ல. அந்த கடைசியில முடிய வேணும் கஞ்சான்ட்டு. கஞ்சான்னு முடியும். அதான் நீங்க யோசிச்சு அதான் சேலஞ்ச். அதுக்காக தான் இப்ப வேலைக்கு போட வேணாமண்டு நீங்க மற்ற இன்னும் தகவலும் போட்டிருந்தோம். நான் பாருங்க. ஏன்னா நீங்க இப்ப ஜெயராஜன் அவர்களும் கேட்க இல்லை. அவரும் கஞ்சாவில் வரப்போறாரு தெரியல. அந்த தலைப்போட அதுல வந்து எத்தனையோ சொற்கள் உடனே தர்ஜினி 50 சொற்கள் எழுதினாராம். எனக்கு இன்னும் வரையில ஒரு சொல் கூட. என்ன கஞ்சாவிலையோ? கஞ்சால முடிகிற வார்த்தைகள் சொல்லணும். வார்த்தையில கவிதையா வரணும். கலப்பின் சவாலை உள்வாங்கி எழுதுங்கள். கஞ்சா என நிறைவடையும் அதிக வார்த்தைகளா? அது என்ன? எனக்கு அது விளங்க இல்லையே. தாய் என்று சொல்லி தாய் என்று முடிகிற வார்த்தை அந்த சொற்கள் அந்த எழுத்துல வேற சொற்கள் சொல்லுங்க.
தாய் என்று சொல்லி தாவன் முடிகிற வார்த்தை காய் என்றா மாங்காய் தேங்காய்